ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா, அன்மேரிட் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது ப்ரீ கமிஷனிங் ட்ரெய்னிங் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2026 வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து விடோஸ் கூட வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். ஓகேங்களா? இந்தியன் சிட்டிசன்ஸ் தான் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஆனால் வந்து நீங்கள் அன்மேரிடா இருக்கணும், இல்லை விடோஸாக இருக்கணும். அதான் முக்கியமான கண்டிஷன்ஸ். அப்புறம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 27 வயசு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது நீங்கள் வந்து நார்மல், அதாவது இந்த கேட்டகரி வந்தால் மட்டும் எஸ்எஸ்சி உமன் டெக் 66 அந்த உமன் கேட்டகரிக்கு வந்தால் மட்டும் உங்களுக்கு வந்து 20லேருந்து 27 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 27 வயசு. ஓகேங்களா? இதே நீங்கள் விடோஸ் கேட்டகரி அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 35 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்துக்கங்க. கட் ஆஃப் டேட் வந்து 1 ஏப்ரல் 2026 தான் கட் ஆஃப் டேட். ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதையும் செக் பண்ணிக்கோங்க. அதாவது உமன் கேண்டிடேட்டுக்கு வந்து என்ன மாதிரிலாம் ஆக்டிவிட்டி இருக்கும், ஸோ என்ன மாதிரிலாம் நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குன்றத டேபிள் வந்து கிளியராக பார்த்துக்குங்க. இதான் மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஓகேங்களா? இன்ஜினியரிங்கில் எந்த ஸ்ட்ரீம் படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். சப்போஸ் நீங்கள் இப்போ ஃபைனல் இயர் படிக்கிறீங்க, ஏப்ரல் 2026க்குள்ளே நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களுமே வந்து அப்ளை பண்ணலாம். நீங்களுமே எலிஜிபிள் அப்படி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் அப்போ நீங்கள் வந்து எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட்டையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எல்லா செமஸ்டரையும் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃபுக்கு வந்து நீங்கள் எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட்டையும் நீங்கள் வெரிஃபை பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதே போல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை அந்த விடோஸ் கேட்டகரிக்கு, ஓகேங்களா, விடோஸ் கேட்டகரிக்கு இங்கே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து நான் யூபிஎஸ்சி நான் டெக் வந்து அப்ளை பண்ணுற பட்சத்தில் நீங்கள் வந்து எந்த டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனி டிகிரி படிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக் அந்த கேட்டகரி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் வந்து எனி இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் வேணாலும் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அகைன் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் இங்கே பாஸ் பண்ணுற டிகிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரூஃப் வந்து 1 ஏப்ரல் 2026 அன்றைக்கி வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேகன்சி. ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்ட்ரீம் வைஸாகவும் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் வைஸாகவும் ஸோ அது வந்து என்ன இதில் வருது, என்ன ஸ்ட்ரீமில் வருது அப்படின்னு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அது கோர் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமு, அது வந்து என்ன இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் வந்து லிஸ்ட்டில் வருது, அப்புறம் என்ன ஈக்குவல் ஸ்ட்ரீம் என்னென்ன எலிஜிபிள். இப்போ சிவில்னால் பார்த்துங்க, சிவிலில் என்வரன்மெண்டல் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் அண்ட் பிளானிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஸோ இந்த கேட்டகரி எல்லாமே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சிவிலுக்கு வந்து 7 வேகன்சி, அதிலே வந்து பார்த்தீங்கன்னா சிவில், ஆர்கிடெக்சர், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி சொல்லிட்டு இந்த கோர் குரூப்லாம் மாறுது இல்லையா? ஸோ அதில் வந்து என்னென்ன ஸ்ட்ரீம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். சிவிலுக்கு வந்து 7 வேகன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து 4 வேகன்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கு வந்து 3 வேகன்சி, எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து 6 வேகன்சி, நெக்ஸ்ட்டு வந்து மெக்கானிக்கலுக்கு வந்து 9 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 29 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன கோர் குரூப்பு, உங்களுக்கான அந்த பிரான்ச், நீங்கள் என்ன பிரான்ச் படிச்சிருக்கீங்க தெளிவாக செக் பண்ணிக்கங்க இந்த டேபிளில். ஓகேங்களா? அதே போல் விடோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வேகன்சி இருக்குது. அதாவது எஸ்எஸ்சி உமன் டெக் ஒரு வேகன்சி, நீங்கள் பிடெக் வந்து எந்த பிரான்ச்னாலும் படிச்சிருக்கலாம். அதே எஸ்எஸ்சி உமனில் நான் டெக் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூபிஎஸ்சியில் ஒரு வேகன்சி, நீங்கள் எனி டிகிரி வேணாலும் எந்த டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம். கிராஜுவேஷன் இன் எனி ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பாருங்கள். நீங்கள் உங்கள் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த வேகன்சிக்கு ஏற்ற மாதிரி ரேஷியோ பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தெளிவாக வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் டைப் ஆஃப் கமிஷன்ஸ்லாம் எப்படிலாம் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதையுமே தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வாரத்துக்கு நீங்கள் வந்து 16,260 பட்சத்தில் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரொமோஷன்ஸ் இருக்கும், என்ன ரேங்க்கில் வருவீங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே போல் ஒவ்வொரு ரேங்க்குக்கு உண்டான பே ஸ்கேல் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் சில அலவன்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கே தெளிவாக செக் பண்ணிக்கலாம். மிலிட்ரி சர்வீஸ் பே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கேடட் ட்ரைனிங் சொல்லிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சில அலவன்ஸ் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கங்க. யூனிஃபார்ம் அலவன்ஸு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் சொல்லிட்டு அலவன்ஸ் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். www.joinindianarmy.nic.in வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா?
ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 23 ஜூலை அப்போயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து 21 ஆகஸ்ட் 2025 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ குயிக்காக ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.